அப்பாவை நான் பார்த்ததில்ல. நான் எங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா ஒன்றும் அவ்வளோ அழகு இல்லை. குட்டையா கருப்பா மூக்கு சப்பையா இருப்பாங்க. அம்மாலாம் அழகா இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு போனாங்க. சந்தன கட்டையில செஞ்ச தேர் மாதிரி அப்படி வந்து நிக்கிறா. பார்த்த உடனே ஆடி போயிட்டேன். அவளை பார்த்து நான் சரின்னு சொன்னது பெரிய விஷயம் இல்ல. அவ என்ன பார்த்து சரின்னு சொன்னால, அதுதான் விதியோட சதி. நான் என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, இவ்வளவு அழகுக்கு நான் பொருத்தம் இல்லம்மா. தலகாணியில பஞ்சு இருந்தா தூங்கலாம், தங்க இருந்தா எப்படிமா தூங்குறதுன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடி வந்திருக்கணும். பிச்சைக்காரனுக்கு ஒரே ஒரு லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குஷியில நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன்ல, அது ஒரு தப்பு. அதை விட பெரிய தப்பு, இந்த கிளப் கூட்டு வந்தேன்ல, நான் அப்பவே நடுவில் சொன்னேன்ல உங்ககிட்ட எல்லாம், இந்த கிளப்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பார்த்தவொன்னா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஏக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு, அது இந்த கசாப்பு கடையில இந்த இளம் ஆட்டை வந்து உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. கீழெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாய்ங்க வந்து எலும்பு கிடைக்குமா சதை கிடைக்குமா நாக்கு தொங்க போட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த கிளப்ல இருக்கிற பொறுக்கி நாய்ங்கெல்லாம் என்னோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு நாள் போய் பாக்குறேன்.